இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அது ஒரு பெரிய போதையா இருக்குங்கிறது. அது தமிழக வளர்ச்சிக்கு நல்லதா கெட்டது? கெட்டதுதாங்க. இன்னைக்கு அதை தடுக்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிற ஏதாச்சும் உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஞாபகம், ஒரு கணக்கு ஏதாச்சும் அதை குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? குறைக்கணும்னா எப்படி என்ன சொல்றது, எத்தனை இருந்து வெளியே வரணும்னா ஒரு விளையாட்டா ஒரு கேமா இதுல இருந்து போயிடலாம். அதாவது அந்த ஒரு குடி பழக்கத்துக்குள்ள போகாம உங்களுடைய முயற்சியை வேற பக்கம் திசை சிறப்பான சிந்தனையா இருக்கு. ஒரு ஃபோர்ஸ்ல ஒரு ஆர்மி போலீஸ் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி போங்கன்னு சொல்ல வரேங்க. ஃபியூச்சரை பத்தி நினைச்சாலே இதை பத்தி அவ்வளோ போச்சா இருக்குல்ல. ஆனா இதே மதுவை வந்து அரசாங்கம் தானே விற்கிறது. அப்படி அரசாங்கம் விற்கலாமா? விற்க கூடாதுதான். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில இல்லை. நம்ம கையில இல்லைல்ல. ஆனா இந்த இதுவே மதுபான கடைகளை வந்து நாங்க வந்து வந்தா மலுசா மூடிட்டு நாங்க கல்லு கடையை திறப்போம் அப்படின்னு செந்தில்நாதன் சீமான் அவர்கள் வந்து முன் வச்சிருக்காரு. அப்ப மதுபான கடையை மூடிட்டு கல்லு கடையை திறக்கிறதுங்கிறது வந்து அது ஆக்கப்பூர்வமான சிந்தனையா? கல்லுன்றது உணவில் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்லுங்கிறது உணவில் ஒரு பகுதி இருக்காங்க. அதை தொடர்ந்தா விவசாயத்துக்கு கொஞ்சம் சிறப்பு. இப்போ ஒரு மதுக்கடைங்கிறது ஒரு தனி முதலாளியோடைய ஒரு வியாபாரம். ஆனா கல்லுங்கிறது ஒரு தனி விவசாயியோடைய ஒரு வருமானம். அங்க வாழ்வாதாரம். சிறப்பு.